ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 23. ஆஸ் யூஷுவல் நம்ம இன்றைக்கும் போல தான், வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. நம்ம அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறது, அதாவது மரப்பொடிகளை நம்ம வந்து கிளறி விட்டு தென் ஸ்ப்ரே பண்ணுறது தான் இன்றைக்கி உள்ள டியூட்டி. வேறு எதுவுமே கிடையாது. அதான் நான் சொன்ன பிறகு இந்த நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 23 எல்லாம் கழிஞ்சிட்டேன்னா நமக்கு அந்த அவ்வளோ ஒர்க்கும் இருக்காது. தென் இந்த கோழி குஞ்சை பற்றி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோ மெச்சியூர் சிக்கன் ஆக்கும். இது வந்து அதே லெவலில் தான் இருக்கும். உடம்பு வைக்கவும் செய்யாது. தென் அதே லாஸ்ட் வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து கோழின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து வேக்சினேஷன் நமக்கு வந்து 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி வந்து விட்டமின்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தோன்னா கோழிகள் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் அல்லது மொர்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதா இருந்தால் மட்டும் விட்டமின்ஸ் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. ஸோ 2 டேஸுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம வந்து விட்டமின்ஸ் கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோழிகள் கொஞ்சம் வெயிட்டு போட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோவில் பார்க்கும்போது எவ்வளோ கொஞ்சம் இதாக இருக்குது, வெயிட் இருக்குதுன்னு தெரியும். தென் அதனால என்னதாகும்னா இடமும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் தேவைப்படும். ஏன்னா கோழிகள் கொஞ்சம் வெயிட்டு போடும்போது ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தால் நல்ல ஹீட்டு ஃபார்ம் ஆகும். தென் மெட்டாலிட்டியும் அதில் வந்து இன்க்ரீஸ் ஆக நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இனி ஒரு 5 or 6 டேஸுக்குள்ள கொஞ்சம் ஒரு கோழிகளை வந்து அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு ஆல்ரெடி இப்போ வந்து அல்ஃபாம் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்துக்கு வந்து தேவையான கோழிகள் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. மிச்சம் உள்ள கோழிகள் பேலன்ஸ் உள்ள நாளில் பண்ணி 35 நாள் கழிஞ்சு அவங்க எல்லா கோழியும் எடுத்துருவாங்க. எப்படி இல்லாமல் நமக்கு 35 டேஸும் கம்ப்ளீட் ஆக போகுது. இனி நமக்கு வந்து டே பை டே இது என்ன ஆகுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மொர்டாலிட்டி பார்த்தோன்னா இன்றைக்கி எதுவும் கிடையாது. ஸோ அது கொஞ்சம் இதாக ஹாப்பியாக தான் இருக்குது. பட் கோழிகள் வந்து திறந்து தான் சுவாசம் விடுது. ஸோ ஹீட் பிரச்சனை அங்கே இருக்குது. அதனால தான் அவங்க சொன்னது கொஞ்சம் கோழிகளை நம்ம பிடிச்சி தான் ஆகணும்னு. ஏன்னா வெயிட்டுகள் போட போட இதாகும். அதுக்கப்புறம் ஃபீடு நான் ஆல்ரெடி சொன்ன போல் நமக்கு வந்து ஃபினிஷர் ஸ்டேஜ் வரும்னு பார்த்தப்போ அவங்க சொன்னாங்க இப்போ தேவை கிடையாது, ஆஃப்டர் 28 டேஸுக்கு அப்புறம் போகுதுன்னு சொன்னாங்க. எனக்கு 23 தான் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 டேஸ் கூட கழிஞ்ச அப்புறம் வந்து அவங்க வந்து ஃபினிஷர் இனி போட்டுருவாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்பில் தான் போயிட்டு இருக்கோம். தென் அதுக்கப்புறம் வேறு ஒர்க்கு ஒன்றும் கிடையாது. நான் தான் சொன்னேன், இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். நமக்கு வேலையும் அவ்வளோவா கிடையாது. மார்னிங் ஒரு 1 hour அண்டு ஈவினிங் கூடி போனால் 2 hours தான் ஆகும். அதுக்கு மேலே எதுவுமே ஆகாது. நம்ம அதே போல் ஷெட்டையும் எப்போவுமே நீட்டாக வச்சுட்டேன்னா ஒரு ப்ராப்ளமும் வராது. தென் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது. நம்ம சொன்ன போல தான், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம அதில் வந்து நல்ல ஒரு மன ரீதியாயிட்டு, அதாவது நம்ம மன சந்தோஷத்தோடு நம்ம ஒரு இன்வால்வ்மெண்ட்டோடு நம்ம செய்யணும். அப்போ தான் நமக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்கும். எந்த தொழிலும் கெட்ட தொழில் கிடையாது, எல்லாமே நல்ல தொழில் தான். இந்த பிஸ்னஸ் ஏற்றுவேன்னா இப்போ உள்ள வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு நமக்கு ஒரு இடம் இருந்துட்டாலே போதும். அதில் ஒரு லீஸுக்கு ஒரு இடம் வாங்கி இந்த மாதிரி கோழிகள் வளர்த்து கொடுத்தாலே நல்ல லாபமுள்ள ஒரு தொழிலாகும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து சொல்ல போனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு. இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் முடித்த அப்புறம் நமக்கு தெரியும் எப்படி இது வந்து நமக்கு ஓகேவான்னு. பட் பரவாயில்ல, ஓகே ஆனாலும் நம்ம இது கண்டினியூ பண்ண தான் போகிறோம். தென் நல்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆனேன்னா நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் இனி ஒரு ஷெட்டும் போடலாம் தான் பிளானாக இருக்கும். பட் இப்போ முடியாது, ஏன்னா இதுக்கே கொஞ்சம் காசு முடக்கிட்டோம். இனி அது ஒரு கொஞ்சம் நாள் கூட அந்த காசுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்து கிடச்ச பிறகு இனி ஒரு ஷெட்டும் தொடங்கலான்னு பிளானில் இருக்கும். அது பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த இது நேற்றுக்கு சொல்லிவிட்டேன், மெயில் எது ஃபீமெயில் எதுன்னு சொல்லிவிட்டேன். இதில் வந்து மெயில் இருக்கிற தெரியும், அந்த தலையில் அந்த பூ வந்து கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் உயரமாட்டு இருக்கும். தென் ஃபீமேலாக இருக்கும்போது அந்த பூ வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அது வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு ப்ளீச் கலரில் போல தான் இருக்கும். அதுதான் வந்து ஃபீமேல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயில் ஃபீமேல் இருக்குது. தென் அது இப்போ நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்து உங்களுக்கு இந்த ஷெட் நான் என்ன சொல்லணும்னு தெரியாது. ஏன்னா எல்லா விஷயங்களும் நான் வந்து டே பை டே சொல்லி முடிச்சுட்டேன்.
இனி நமக்கு இருக்கிறது கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் போல் தான். அதுவும் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இந்த ஒரு அந்த மரப்பொடிகளை நல்லா கிளறி விடுற அந்த ஒரு ஒர்க் மட்டும்தான் இருக்குது. தென் அவங்களே நமக்கு இன்ஃபர்மேஷன் அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸோ பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சுன்னா தென் அவங்கக்கிட்ட சொன்னால் போதும், அவங்க அதுக்குள்ள சொல்யூஷன் நமக்கு தந்துடுவாங்க. அவங்க சொல்கிறதுபடியே நம்ம கேட்டால் போதும். ஏன்னா இதோட எல்லா விஷயங்களும் அந்த கம்பெனி தான் A to Z எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ நமக்கு அதை பற்றி தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. தென் நம்ம வந்து அவங்க சொல்கிறது போல் பண்ணாலே போதும், நமக்கு வந்து அது ஒரு சக்ஸஸாக தான் கிடைக்கும். தென் எப்போவுமே ஷெட்டை வந்து நம்ம க்ளீனாக நீட்டாக வைக்கணும். அதில் தான் மெயின் இருக்கிறது. அதை நம்ம நீட்டாக இதை வச்சுட்டாலே நமக்கு மொட்டாலிட்டி லெவல் கம்மி ஆகிடும். சில இந்த மாதிரி இந்த ஹீட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வெயில் ஆகும், ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நமக்கு வந்து இங்கே வந்து கால மாற்றங்கள், ஒரு நாள் நல்ல மழையாக இருக்கும், நெக்ஸ்ட் டே நல்லா காற்றாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் பரவாயில்ல. பட் குளிர் டைமாக இருந்ததுன்னா கோழிகள் கொஞ்சம் கூட நல்லா வெயிட்டு போடும். பட் வெயில் டைமில் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் அந்த வெயில் டைம் எல்லாம் வரும்போது நம்ம இங்கே வந்து ஃபேன் அவங்க சொல்கிறது போல் ஏதாச்சும் நம்ம ஃபிட் பண்ணி விட்டுருவோம். பின்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மொட்டாலிட்டி இல்லைன்னு சொல்லிவிட்டேன், ஒன்றுமே கிடையாது. தென் நம்ம வந்து என்றைக்கும் அந்த ஃபீடரில் வந்து ஃபீட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் தண்ணி எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இதுதான் வந்து அவங்களோட என்ட்ரி கார்டு. டெய்லி நான் சொன்னல ஒரு சூப்பர்வைசர் வந்து அவங்க எல்லாமே பார்ப்பாங்க, தென் செக் பண்ணுவாங்க. தென் கோழிகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது அந்த மாதிரியெல்லாம் எழுதிட்டு போவாங்க. தென் ஃபீடரின் எவ்வளோ தேவை இருக்குது அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அதில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய், ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதனால டெய்லி என்ட்ரி அவங்க அதில் போட்டுருவாங்க. தென் இன்றைக்கி 23யும் நல்லபடியாக போச்சு. ஓகே, தேங்க்யூ.